ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை இடுகிறேன். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. 3 சுக்கிரன் மறைவது தோஷமா? ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. சுக்கிரன் இனிமையான கிரகம், தாம்பத்தி தரக்கூடிய கிரகம், சுபக்கிரகங்கள் 2ஆம் நிலை சுபக்கிரகம் சுக்கிரன். ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் வலிமை இழக்கக்கூடாது, சூரிய சந்திரர்கள் வலிமை இழக்கக்கூடாது, 5ஆம் அதிபதி வலிமை இழக்கக்கூடாது, 5ஆம் இடமும் கெட்டுப்போகக்கூடாது, 9ஆம் அதிபதியும் 9ஆம் இடமும் கெட்டுப்போகக்கூடாது, லக்னம் வலுவா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், வலுன்னா சுபபலம். எப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அவர் ஓரளவு தெரியுவார். திசாபுத்தியின் அடிப்படையில் ஒரு வார்த்தையில் பதில் சொல்றோம்னா வராது, சொல்லக்கூடாது, அது ஜோதிடமாகாது. ஜோதிடம் மகா மகா அற்புதம், மனிதருக்கு வழிகாட்டி. சில பேர் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் சொல்வது மாதிரி ஜோதிடம் ஏமாற்றுக்களை அவர்கள் தான் ஏமாளிகள். உண்மையிலேயே ஜோதிடம் அற்புதமான விஷயம். மன வாழ்க்கைக்கு சுக்கிரன் தாம்பத்திய கிரகம், ஒரு தாம்பத்திய எண்ணங்கள், இது போல அந்த காம எண்ணங்கள் இதெல்லாம் கொடுக்கறது சுக்கிரன் தாங்க. அளவோடு இருக்கணும் எதுவுமே அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் சொல்லியிருக்கு. 6, 8, 12 இதெல்லாம் மறைவுன்னு சொல்றோமுங்க. 8, 12 தீவிர மறைவுன்னு சொல்றோம். எல்லா கிரகங்களுக்கும் மறைந்து சுகப்படுவதும் உண்டு. ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. அடிக்கடி ஏன் சொல்றேன்னா சிலவருக்கு இந்த மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது. அப்ப 3ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு தான். 9ஆம் இடம் பார்ப்பார். பார்வை நமக்கு முக்கியம். ஸ்தான பலம், திக்பலம் ஒண்ணு இருக்கு. 3ஆம் இடம் திக்பலத்துக்கு பக்கத்துல திருக்குப்பலம், திருக்குன பார்வை, திருக்கணிதம், ஞானிகள் கண்ட கணிதம், பாக்கியம் தவறு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன். இப்ப 3ஆம் இடத்துல இருந்தா 9ஆம் இடத்தை பாரு, பாக்கியமான மனைவி அப்படியும் சொல்லிட முடியுமா? 9ஆம் இடத்தை பார்த்தாலே பாக்கியமான மனைவி கிடைக்குமா? 7ஆம் இடம் பார்க்கணும், 7ஆம் அதிபதி பார்க்கணும். 2ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு குடும்பம், ஆணோ பெண்ணோ பிறந்த குடும்பம், மனைவி வந்த பின் வரக்கூடிய அவருடைய குடும்பம், பெண்ணு பிறந்த வீட்டுக்கு போகக்கூடிய குடும்பம், அனைத்துமே 2ஆம் இடம் தெரிவிக்கும். குரு பகவான் குடும்ப காரகன், அனைத்தையும் பார்க்கணும். 12 பாவங்களும் 9 கிரகம் சம்பந்தப்படணும். சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோடு கணிதம் எனது அருமையாசன் அவர்களுடைய அதுலதான் பலனே இருக்கு. நீங்க எந்த முறையில் பார்த்தாலும் ஜோதிடர்கள் அனைவருமே வணக்கத்துக்குரியவர்கள். அவங்க பார்க்கிற தன்மைக்கு ஏற்ப பேர் புகழ் அடைவார்கள், அது உறுதி. அப்ப இந்த கிரக சுபத்துவ பாவத்துவம் எப்படி இந்த வீடியோ விளக்குறேன். 9ஆம் இடம் பார்க்குங்க. 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி அவங்களாம் நல்லா இருந்து குடும்ப சாணம் நல்லா இருந்தா பாக்கியமான மனைவி உறுதியா சொல்லிடலாம். திருமண பொறுத்த இப்படித்தான் நான் பார்க்கிறேன். சுக்கிரன் 5, 9, 11 இதுல எல்லாம் இருந்தா நல்ல பிராப்தமான மனைவி அப்படின்னு சொல்லிடலாம். ராசிநாதன் லக்னநாதன் சுக்கிரனோட சம்பந்தப்பட்டா இணை பிரிய மாட்டார்கள் சொல்லிடலாம். 6, 8, 12 வந்தால் கூட இந்த மாதிரி நிறைவுகள் இருந்தா சேர்க்கலாம். இப்படி ஒரு புஸ்தகத்துக்கு அடக்க முடியாத ஜோதிடம், சாப்ட்வேர் அடக்க முடியாத ஜோதிடத்துக்கு விளக்கம் கொடுக்கிறேன். 3ஆம் இடத்துல மறைவுதாங்க. பாவத்துவம் அடையக்கூடாது. சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். பாவத்துவத்தில் தலைமை நாயகன் சனி, சுபத்துவத்தின் தலைமை நாயகன் குரு. இயல்பு நிலையில ஒரு ஜாதகத்துல பாவத்துவம் அடைஞ்சு குரு கெட்டுப்பட உண்டு, அதிர்ஷ்டம். அதாவது அந்த குரு பலன் தர கம்மியா, அவரோட திறன் கம்மியாகும். சனி முழுக்க பாவக்கிரகம். செவ்வாய் பார்த்து சொல்லவே வேணாம், கடும் வீரியம். ராகு சேர்ந்துட்டா இதுக்கு வார்த்தை இல்லை. அப்ப இந்த சனி சுபத்துவம் அடைய அடைய கெடுதலை குறைச்சிக்கிட்டு வருவாரு. நல்ல சுபத்துவம் அடையும் போது ஏதோ லக்கணத்தின் ஆதிபத்தியத்துக்கு தெரிந்தவாறு பலன் தருவார். இவ்வளவுதான். அப்ப 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீசப்பட்டாலும் திக்குவலத்துக்கு பக்கத்துல இருப்பாருன்னு இருக்கலாம். நீச பங்கம் ஏற்படும். மற்ற அமைப்புப்படி சந்திர யோகம் இந்த மாதிரி தான் அது ஏற்படும். 3ல நீசம்னா 100 ரூபாய்க்கு 10 ரூபா வரும்னு அர்த்தமுங்க. தாம்பத்தியத்துல அப்படித்தான். 3ஆம் இடத்துல அதிபதியை நம்ம பார்த்துக்கிறணும், ஈக்குவல் பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன் சொல்லி சொல்லி மாறாத விஷயம். ஏகப்பட்ட காம்பினேஷனோட பார்த்தான் ஜோதிடம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து சனி செவ்வாய் இதெல்லாம் அது ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா போச்சு. 3ஆம் இடம் தவறு. 9ஆம் இடத்தை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. 9ஆம் இடத்தை பார்க்கறதுக்கு சக்தி இருக்கான்னு பார்க்கணும். ஆக 3ல் இருப்பது மறைவு நம்ம எடுக்கக்கூடாது. நிறைய பெற்றோர்கள் பார்த்துக்கங்க, 3ஆம் இடத்துல என் பிள்ளைக்கு சுக்கிரன் மறைஞ்சு போச்சு, மனவாழ்வு சரி இருக்காது நினைக்காதீங்க, தவறான விஷயம். அப்ப நீங்க என்ன பார்க்கணும், ஜாதகத்தின் அனைத்து அம்சங்களையும் பார்க்கணுங்க. இதுதான் பலனெடுக்கும் சரியான முறை. அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்குது, பாருங்க. உங்களுக்கு ஜாதக பலன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டது, திருமண
அமைப்பு திருமண தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு உங்க பேரன் குழந்தைகளுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த திரைத்தரக்கூடிய வாட்ஸ்அப்ல நம்ம தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்புங்க. திருமண பொருத்தம் மற்றும் சிசேரியன் குறிப்புக்கு மட்டும் உடனடியாக சொல்லப்படும். மெதுவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது என்னோட ஜாதகம் எப்படி இருக்கு, படிக்கிறாரு, ஒரு 5வது படிக்கிறாரு, பெற்றோருக்கு அவர் என்ன துறையில் படிப்பாருன்னு கேட்டுக்கிற ஒரு விஷயம் கேப்பு நிறைய இருக்குல்ல. அந்த நேரங்களில் ஒரு நாட்கள் தாமதம் பண்ணி ஆனால் தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நுணுக்கமான வீடியோக்களை பாருங்க. ஜோதிடத்தில் உண்மைத்தன்மை உணருங்க. 3ல் சுக்கிரன் போவது மறைவு, மனவாழ்வு சரி இருக்காதா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, இன்னொரு நுணுக்கமான சொல்றேன். லக்கணத்துக்கு 3ல் மறைவு, அதே இது ராசிக்கு 5ல் வந்துட்டாருன்னா ராசியும் லக்கணமும் இரு கூறுகள், 50% 50%. லக்கணம் தான் முதன்மை இருந்தாலும் ராசிக்கு நல்லபடி வந்துட்டார்ல. திருமண தோஷங்களை பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கும் ராசிக்கு சேர்ந்து இருந்தா கடும் திருமண தோஷம் சொல்றோம்ல, திருமண தோஷத்திலே அளவுகள் பார்க்கிறோம்ல, அப்படித்தாங்க எல்லாமே பார்க்கணும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.